டைலர் சித்ரா. இப்போ ஒரு அழகான பேட்டர்ன் தான் ஸ்டிச் பண்ணுறேங்க. பாருங்கள், ஒரு அந்த பெட்டல் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சேனலில் வந்து போட்டிருக்கேன், இந்த மாதிரி பெட்டல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கோல்டு பேட்ச்சு, இது ரெண்டையும் வச்சு அழகான ஒரு பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஈஸியாகவும் இருக்கும் இது. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், இது வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ தெரியல. ஸோ அதனால் வீடியோலையும் நான் போட்டிருக்கேங்க. இந்த சேனலை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சாக எடுத்து மார்க் பண்ணி நம்ம நீட்டாக வந்து ஷேப்பாக கொண்டு வந்துக்கலாம் அந்த ஷேப்க்கு. ஏன்னா இது அளவு எடுத்தால் தான் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வருங்க. ஸோ ஒவ்வொரு இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். 2 சைடு வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த எண்டு வரைக்கும், அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த லேஸ் வச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் வந்து ப்ளைனாக இருக்குது, அதாவது டிசைன் இல்லாமல் வெறும் பேட்ச் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு சின்ன மாடல் தான் பாருங்கள். இந்த பெட்டல் பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு. இந்த ஊசி இல்லைன்னா வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறது, நம்ம ஆரி ஒர்க் ஊசி இருக்குது இல்லைங்களா, அந்த ஊசி வச்சு இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம சுருட்டி பாருங்கள். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு சின்ன பூவோட இதழ் மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான், இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம பண்ணி வச்சுட்டு இதை தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ரைட் சைடு தான் நமக்கு தெரியும் ப்ளவுஸில். ஸோ அந்த அழகாக இருக்குங்கிறக்காக தான் ரைட் சைடு நான் வச்சுருக்கேன். அங்கேயும் 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த பெடல் ஃபுல்லாக வச்சுட்டுங்க. நெக்ஸ்ட் இங்கிட்ட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த பேட்ச் வந்து ப்ளைனாக இருக்குது. ரெண்டும் வந்து ப்ளைனாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன பாம்பம், இந்த சின்ன கார்க் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு பந்து மாதிரி, அது வந்து நம்ம வச்சு ஒரு சின்ன கார்க் மாதிரி வச்சு பண்ணிக்கலாங்க, பால் மாதிரி. ஸோ அதையும் வச்சு சைடில் ஜாயின் பண்ணி பாருங்கள், இந்த ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோல்டு முத்து இருந்ததுன்னா அதையும் வந்து இந்த பெட்டலில் வச்சிட்டோம்னா இதுதான் ஷேப்புங்க. பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டால் ப்ளவுஸ் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இந்த வியூ நல்லா இருக்கு இல்லைங்க. பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுங்களா? எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.